வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். மார்ச் 5 ஆம் தேதி ஊத்துக்குளியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் தங்க நாணயங்கள் மற்றும் பிற பரிசுகளை வெல்லலாம் என்று திருப்பூர் மாவட்ட அதிமுக பிரிவு வெளியிட்ட சுவரொட்டியை அடுத்து திங்களன்று அக்கட்சி கடும் விமர்சனங்களை சந்தித்தது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வலுவான வாக்காளர் தளம் இருப்பதாக கூறும் ஒரு கட்சி கூட்டத்தை ஈர்ப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்கிறது என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பினர். இருப்பினும் இதுபோன்ற நிகழ்வுகளின் போது பரிசுகளை விநியோகிப்பது வழக்கமான நடைமுறையாக இருந்து வருவதாக அதிமுக நிர்வாகிகள் கூறினர். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியின் கீழ் வரும் ஊத்துக்குளி தெற்கு ஒன்றியம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது. அதிமுக தேர்தல் பிரிவுச் செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், பவானி எம்எல்ஏ கே.ஏ. கருப்பணன், பெருந்துறை எம்எல்ஏ எஸ். ஜெயக்குமார், கிணத்துக்கடவு எம்எல்ஏ எஸ். தாமோதரன், திருப்பூர் முன்னாள் எம்பிசி சிவசாமி போன்ற முக்கிய தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சி உறுப்பினர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் நிகழ்வை விளம்பரப்படுத்தவும் சுவரொட்டிகளை ஒட்டியும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வைரலான ஒரு சுவரொட்டியில் 3 அதிர்ஷ்டசாலி பங்கேற்பாளர்கள் ஒரு குலுக்கல் மூலம் தங்க நாணயங்களை வெல்வார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கூடுதலாக 300 பேருக்கு மிக்சர் கிரைண்டர்கள், குக்கர்கள், அலமாரிகள், மின்விசிறிகள் மற்றும் எக்கு பாத்திரங்கள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிர்ஷ்ட குலுக்கல் மூலம் வழங்கப்படும். கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு சிறப்பு பரிசும் வழங்கப்படும். இந்த அறிவிப்புகள் ஆன்லைன் விவாதங்களை தூண்டின. குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அதிமுக அதன் ஈர்ப்பை இழந்து வருகிறதா என்று பலர் கேள்வி எழுப்பினர். விமர்சனங்கள் இருந்த போதிலும் பரிசுகள் மக்களை கவரும் நோக்கில் வழங்கப்பட்டவை என்ற குற்றச்சாட்டுகளை அதிமுக தலைவர்கள் நிராகரித்தனர். பரிசுகளை விநியோகிப்பதன் நோக்கம் தொண்டர்களை கௌரவிப்பதும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதும் என்று முன்னாள் எம்எல்ஏ எஸ். குணசேகரன் கூறினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் தயாரிப்பின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு இருந்தது என்று அவர் வலியுறுத்தினார். திருப்பூர் தெற்கில் சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தை மேற்கோள் காட்டி அந்த சந்தர்ப்பத்திலும் பரிசுகள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெருந்துறை எம்எல்ஏ எஸ். ஜெயக்குமாரும் அதிர்ஷ்ட குலுக்களை ஆதரித்தார். இதுபோன்ற நிகழ்வுகளில் இது ஒரு வழக்கமான பாரம்பரியமாக இருந்து வருகிறது என்று கூறினார். பரிசுகள் பொது பங்கேற்பாளர்களுக்கு மட்டுமல்ல, கூட்டத்துடன் தொடர்புடைய சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கும் வழங்கப்படும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். ஆன்லைன் ட்ரோலிங் இருந்த போதிலும் அதிமுக தலைவர்கள் கூட்டம் வருகையை அதிகரிப்பதற்கான ஒரு உத்தி அல்ல, மாறாக ஒரு கொண்டாட்டம் என்று கூறினர். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.